Plus viewers, ஒவ்வொரு வாரமும் புதுமையான பல ஓவியங்களையும் அவற்றை எப்படி டிரா பண்றது அப்படிங்கறத பத்தியும் மாஸ்டர் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு வராங்க. இந்த வாரம் போன எபிசோட்ல நடந்த ஃப்ரீ ஹேண்ட் டிராயிங்கை பத்தி அதை இன்னும் டீடைல்டா வரையலாம்னு மாஸ்டர் நமக்கு சொல்லி தர போறாங்க. கடந்த வாரம் ஃப்ரீ ஹேண்ட் டிராயிங் எப்படி வரைகிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டினேன். ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணணுங்கிறத ஓரளவுக்கு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ அதே டிராயிங்ஸை தான் திரும்ப எடுத்திருக்கேன். ஏன்னா இது நம்ம வரையக்கூடிய ஒவ்வொரு ஓவியங்களுக்குமே உயிர் நாடியாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு தலை எவ்வளோ தூரம் வரைகிறோமோ அதே அளவுக்கு பாடியும் வரணும். இப்போ ஒரு சில ஓவியங்கள்லாம் நம்ம பார்ப்போம், நம்மளால் வரைய முடியுமா முடியாதாங்கிறது. ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா எந்த ஓவியமாக இருந்தாலும் வரையலாம். உங்களுடைய போர்ட்ரைட்டோ, உங்கள் அப்பா அம்மா போர்ட்ரைட்டோ, ஒரு குழந்தைங்களுடைய போர்ட்ரைட்டோ எது வேணாலும் வரைய முடியும். இப்போ அந்த விஷயம் எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதில் கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாகவே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் அதை கொஞ்சம் கவனிங்க. இப்போது ஒரு பிக்சர் எடுத்துக்கிட்டேன், ஒரு பொம்மை வரைஞ்சிருக்கோம். இந்த பிக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் வேறு இதில் இருந்து நம்ம இதே மாதிரி சில பிக்சர்ஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். அந்த பிக்சரை கலெக்ட் பண்ணிவிட்டு இப்போது இந்த ஓவியத்தோடைய சுற்றிலும் ஒரு பாக்ஸ் வரைஞ்சிட்டோம். இந்த அளவை தான் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். இது எந்த அளவு இருக்கோ அதே அளவை ஞாபகமாக இப்போ நான் பெருசாக வரையும் போது நீங்கள் அதை யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நான் இதை ஒரு 7 சென்டிமீட்டர்னு வச்சுக்கிறேன், இதை ஒரு 10 சென்டிமீட்டர்னு வச்சுக்கிறேன். இப்போ இதே அளவை அப்படியே எப்படி பெருசாக கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போது இந்த ஒரு கோடு போட்டிருக்கேன், எனக்கு நல்லா பெருசாக வேணும்னு நான் நினச்சிருக்கிறேன். அதே மாதிரி இந்த கீழேயும் ஒரு மட்டமாக நம்ம ஒரு கோடு போட்டுக்கணும். இப்போது இங்கே நம்ம எடுத்த சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர், அதே மாதிரி இந்த பக்கத்தில் 10 சென்டிமீட்டர். இப்போது இந்த 10 சென்டிமீட்டர்னும் போது நம்ம ஸ்கேல் வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே வச்சுட்டோம், அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இங்கேருந்தும் ஒரு 10 சென்டிமீட்டர் எடுத்துக்கணும். இப்போது மார்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கீழேயும் ஒரு 7 சென்டிமீட்டர் இங்கே எடுத்துருக்குறோம். இங்கே பார்த்தா தெரியும். இதே அளவு தான் இங்கே மேலேயும் ஒரு 7 சென்டிமீட்டர் எடுத்துடுறோம். இப்போ இதை எடுத்துகிட்டு இதை மார்க் பண்ணிவிட்டு இப்போது அதை நீங்கள் கரெக்டாக வச்சுட்டு ஒரு கோடு போட்டுக்குங்க. அதே மாதிரி மேலேயும் ஒரு கோடு போட்டுங்க. இப்போது இந்த கோடு போடும்போது ரெண்டும் ஜாயின் பண்ணுற இடம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். இப்போ அதே மாதிரி இந்த கார்னர்லேருந்து அந்த ஜாயின் பண்ணுற இடத்துக்கு ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போடுங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு லைன் போட்டாச்சு. இப்போ இந்த லைனில் நம்மளுக்கு எனக்கு இந்த அளவுக்கு போதும் அப்படின்னு நான் நினச்சிருக்கிறேன். அப்போது இதோடைய அளவு என்னன்னு பார்த்துக்கங்க. இப்போ ஒரு 19 இருக்குது எனக்கு. அதே அளவுக்கு இங்கேருந்து நீங்கள் 19 அப்படியே அளந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே வருதோ அங்கே ஒரு டாட் வச்சுக்கோங்க. இப்போ இதுதான் நீங்கள் ஒரு பெயிண்டிங்க்கு ஒரு ட்ராயிங்க்கு என்லார்ஜ் பண்ணும்போது கிடைக்கிற ஒரு அவுட்லைன். அதுக்கப்புறம் நீங்கள் சுற்றிலும் நீங்கள் கோடு போட்டுடலாம். இப்போ ஒரு அவுட்லைன் வந்துருச்சு. இப்போ இந்த இதில் தான் நம்ம மற்ற இதெல்லாமே வரைய போகிறோம். இப்போ இந்த கோடு நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ நம்மளுக்கு வேண்டியது என்லார்ஜ்மெண்ட்டுக்கான ஒரு இது கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே மேலே இந்த ஒரு பிக்சர் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த பிக்சரில் சில கோடெல்லாம் நான் வரைகிறேன், லைன் ட்ராயிங்ஸ் வரைகிறேன். நீங்கள் அதை பாருங்கள். இந்த மாதிரி கிராஸில் லைன்ஸ்லாம் கொண்டு வரணும். இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்றா நம்ம லைன்ஸ் போட்டணும். இங்கே என்ன லைன்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதே தான் இந்த பெரிய பிக்சருக்கும் நீங்கள் அதே லைன்லாம் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த லைன் போட்டுட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த இது அவுட்லைன் வரைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கிராஸ் லைன்ஸ்லாம் வரைஞ்சிருக்கோம், ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிருக்கோம், ஆஃப் லைன்ஸ் கொண்டு வந்திருக்கோம். அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிரிச்சிடணும்.
இங்கே வந்து என்னென்னலாம் நம்ம பண்ணினோமோ அதே தான் அந்த பெரிய டிராயிங்ஸ் நம்ம பண்ணும்போதும் அதுக்கும் வந்து இதே மாதிரி தான் நீங்கள் கொண்டுட்டு வரணும். இதில் எத்தனை கட்டம் இருக்கோ அதே சேம் கட்டம் இங்கே வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த மார்க்கிங் நான் காட்டியிருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சென்டர் கோடு வந்திருக்கு. இந்த மாதிரி இங்கே என்னெல்லாம் லைன்ஸ் கொடுத்துருக்கணும் அதே சேம் லைன் இங்கேயும் வந்திருக்கு. இதே மாதிரி தான் நீங்களும் பண்ணிக்கணும். ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் தள்ளி போயிடுது அப்படின்னாலும் கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதனால் டிராயிங்ஸ் பர்ஃபெக்டாக வரணும்னா நம்ம போடுற லைனும் ரொம்ப பர்ஃபெக்டாக போடணும். இப்போது இந்த இது போட்டாச்சு. இப்போ இதே பார்த்துட்டு நான் அப்படியே ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து ஒவ்வொரு டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அப்படியே ட்ரா பண்ணிகிட்டே வரலாம். ஒவ்வொரு இடத்துலையும் அந்த லைன்லேருந்து எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு நம்ம பார்த்தாலே தெரியும். ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து ஃபுல் ட்ராயிங்கையும் மைண்டில் வச்சுக்க வேண்டாம். அந்த இடத்துல என்ன நம்மளுக்கு தெரியுதோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இதெல்லாமே நீங்கள் வந்து பென்சிலில் பண்ணும்போது கொஞ்சம் ரஃப் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி நான் பிளாக் சார்ட்டில் உங்களுக்கு போடுறேன். வந்து ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் நான் பண்ணி காட்டிகிட்ருக்கேன். இதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வரைஞ்சி பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ எனக்கு ஆல்ரெடி நான் ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் வேகமாக வரைகிறேன். இதே இது உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அந்த இடத்துல மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணால் போதும். இப்போது இதை பார்க்குறீங்க. இந்த சார்ட்டில் இருக்க பிக்சர்ஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு பெருசாக தெரியும். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியணுங்கிறதுக்காண்டி தான் நான் இந்த சார்ட்டில் கொஞ்சம் பெருசாக வரைஞ்சி காட்டியிருக்கேன். சேம் அதே அளவு தான், பட் இந்த ட்ராயிங்ஸ் மட்டும் கொஞ்சம் பெருசு. இப்போது அதே மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் வந்து வரைஞ்சிக்கிட்டே வரணும். ஓகே, இப்போது இந்த மாதிரி ஒவ்வொன்றா ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நீங்கள் வரைஞ்சிக்கிட்டே வரணும். இந்த ட்ராயிங் பார்க்குறீங்க. இது வந்துட்டு நம்மளுக்கு இப்போ நான் உங்களுக்கு ஒயிட் பென்சில்ஸில் நான் வரைகிறத பார்க்குறீங்க நீங்கள். இதே இது வந்து நீங்கள் பென்சிலில் வரையும் போது ஈஸியாக வந்து ரப் பண்ணிக்கிட்டே வரலாம். அந்த ட்ராயிங்கை பார்த்துட்டு தான் நான் பண்ணுறேன். ஏன்னா அந்த ட்ராயிங்கில் என்னென்ன இருக்கோ அதே இது சேம் வந்து இங்கே பெருசாக நம்ம கொண்டுட்டு வரோம். இப்போது இது அப்படியே இதே மாதிரியே நீங்கள் வரைஞ்சிக்கிட்டு வாங்க. இப்போ பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நான் இந்த கட்டத்திலேயே இந்த ட்ராயிங் பண்ணிட்டேன். நல்லா ஃபுல்லாக எல்லாம் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணிட்டேன் அதை. இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் மேலே நம்ம வந்து பெயிண்டிங் பண்ணலாம். அதுக்கும் பெயிண்டிங் நான் பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இப்போது இந்த ஒரு ஓவியத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ராயிங் பண்ணிங்க. அதே இதை வந்து இப்போ நான் பெயிண்ட் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கேன். இது மாதிரி நீங்கள் நிறைய பெயிண்டிங் பண்ணலாம். நிறைய இந்த மாதிரியான ஒர்க்கெல்லாம் நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணிவிட்டு பண்ணலாம். நான் ஒரு பிளாக் சார்ட்டில் பண்ணதுனால இது ஒரு போஸ்டர் கலரில் நான் ஃபினிஷ் பண்ணி காட்டியிருக்கேன். இதை இது மாதிரி நீங்கள் ஆயில் பெயிண்டிங் பண்ணலாம், அக்ரிலிக் பண்ணலாம். இது மாதிரி சில ஷேடிங் வேணும் அப்படின்னா கூட இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணலாம். இதே தான் சேம் வந்து சின்னதாக பண்ணணும். இப்போ நம்ம வந்து பெருசாக பண்ணிட்டோம். இதே பெரிய பிக்சரை சின்னதாக பண்ணணும்னா சேம் அதே மெத்தட் தான். இதில் நீங்கள் வந்து ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு இதே கோட்லேயே நீங்கள் எவ்வளோ தூரம் இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். இப்போ இதிலிருந்து நீங்கள் இவ்வளோ தான் வேணும், எனக்கு சின்ன பிக்சர் வேணும்னா நீங்கள் இந்த ஸ்ட்ரைட் கிராஸ் லைன் நம்ம போட்டிருந்தோம் அதிலேயே வந்து எவ்வளோ வேணுமோ அது வரைக்கும் பண்ணிவிட்டு நம்ம சின்னது பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரீஹேண்ட் அவுட்லைன் ட்ராயிங் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஒரு எக்ஸாம்ஸே நடத்துகிறாங்க. அதில் வந்து இது ஒரு பார்ட்டு. பட் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் நல்லா மனசில் வச்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா எந்த ட்ராயிங் வேணாலும் நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். இப்போது இந்த ஒரு ஓவியம் ஃப்ரீஹேண்ட் ட்ராயிங் வரைகிறத பற்றி இந்த வாரம் கற்றுக்கிட்டீங்க. அடுத்த வாரம் உங்களுக்கு வண்ணங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வண்ணங்களை வந்து ஒன்றோட ஒன்று எப்படி மிக்ஸ் ஆகும்போது என்ன மாதிரி வண்ணங்கள்லாம் வருது அப்படிங்கிறத பற்றியும் நிறைய தெரிஞ்சுக்க போகிறீங்க. கண்டிப்பாக அடுத்த வாரம் பாருங்கள்.
ஒரு ஃப்ரீ ஹேண்ட் டிராயிங் எவ்வளோ சிம்பிளாக ட்ரா பண்ணி பெயிண்ட் பண்ண முடியும்னு மாஸ்டர் இப்போ நமக்கு செஞ்சு காமிச்சாங்க. இப்போ மாஸ்டர் நமக்கு ஒரு ஓவியரின் வாழ்க்கையை பற்றி நமக்கு சொல்ல போகிறாரு. நம்மளுடைய வாழ்க்கை லட்சியங்களை அடையிறது ரொம்ப ஈஸியான வேலை இல்லைங்க. அதில் நிறைய கஷ்டங்களும் இன்னல்களும் இருக்குது. ஓவியர்களின் வாழ்க்கை மட்டும் விதிவிலக்கா என்ன? இந்த ஓவியரின் வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம் வாங்க. நம்ம ஒவ்வொரு வாரமும் நீங்களும் வரையலாம் அப்படிங்கிற ப்ரோக்ராமில் ஒவ்வொரு ஓவியர்களை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு வரோம். இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஓவியர் யார் தெரியுமா? ஜான் கான்ஸ்டபிள். இவர் இங்கிலாந்தில் சவோ என்ற ஊரில் 1776ஆம் ஆண்டு பிறந்தார். இவர் 4வது மகனாக பிறந்தார். ஜான் கான்ஸ்டபிள் இவர் ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்தாலும் அவர் ஓவியத்தில் நிறைய அவர் சாதிக்கணும், நிறைய விஷயங்களை பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டார். அவருடைய குடும்பம் வசதியான குடும்பம். ஆனால் அவருடைய தந்தையாருக்கு அதில் விருப்பமே இல்லை. ஆனால் ஜான் கான்ஸ்டபிள் அவருடைய ஓவிய ஆசிரியர் ரொம்ப உற்சாகப்படுத்தினார். நல்ல ஓவியங்கள்லாம் எப்படி வரைகிறதுன்னு நிறைய சொல்லி கொடுத்தார். அவருடைய அதீத திறமையை பார்த்து ரொம்ப வியர்ந்தார். அதனால் நிறைய ஓவியங்கள் எப்படி வரைகிறது, எப்படி கொண்டுட்டு போகிறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே அவர் நிறைய கற்றுக் கொடுத்துட்டு இருந்தார். அவருடைய தந்தையாருக்கு, ஜான் கான்ஸ்டபிளுடைய தந்தையார் இந்த விஷயங்களில் விருப்பமே இல்லை. அவருடைய தொழில் மில் தொழிலுக்கு ஜான் கான்ஸ்டபிள் வரணும் அப்படின்னு தான் ரொம்ப விரும்பினார். ஆனால் ஜான் கான்ஸ்டபிள் அதில் விரும்பவே இல்லை. அவருக்கு பிடிச்சது எல்லாமே ஓவியம், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், அந்த விஷயங்கள்லேயே இருக்கணும் அப்படிங்கிறத அவர் நிறைய நினச்சிக்கிட்டே இருந்தார். ஆனால் அதே சமயம் ஜான் கான்ஸ்டபிளுடைய தம்பி ரொம்பவும் அந்த தொழிலில் இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சிட்டார். அதனால தந்தைக்கும் ரொம்ப சந்தோஷமாக போயிடுது. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே தம்பி அந்த தொழிலை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜான் கான்ஸ்டபிளுக்கு வேண்டிய உதவித்தொகையெல்லாம் அவருடைய தந்தையார் அனுப்பிச்சாங்க. அவர் ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு இருந்தார். நிறைய விஷயங்களை கற்றுக்க ஆரம்பிச்சிட்டார். ஜான் கான்ஸ்டபிள் ஒரு மிகப்பெரிய ஓவியர். அது மாதிரி லேட்டஸ்ட் ஃப்ரெஞ்ச் ஆர்டிஸ்டாக கூட அவர் இருந்தார். அந்த காலத்தில் அவர் நிறைய கிராமிய பாணியான ஓவியங்கள் நிறைய வரைஞ்சிருக்கிறார். வில்லேஜ் டைப்பான ஒர்க்கு தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரியான ஓவியங்கள் நிறையவே தீட்டினார். ஆனால் அவங்க கூட இருந்த ஓவியர்களோ அந்த காலகட்டத்தில் இருந்த மக்களோ அதை ரொம்ப பெரியதாகவே எடுத்துக்கவே இல்லை. ஏன்னா அவரை யாரும் அங்கீகரிக்கவே இல்லை. ஆனாலும் அந்த விஷயங்களை அவர் மறக்கவும் இல்லை. அது ஃபுல்லாகவே பெயிண்டிங் நிறைய பண்ணிக்கிட்டே தான் இருந்தார். அவருடைய ஓவியங்கள் எல்லாமே உலக பிரசித்தி பெற்றவை. ஜான் கான்ஸ்டபிள் அவர் ஒரு மிகப்பெரிய ஓவியராக இருந்தாலும் தமது 39ஆம் வயதில்தான் அவர் முதல் ஓவியத்தை விற்றார். பிரான்சில் அவருக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. இருந்தாலும் லண்டன் ராயல் அகாடமி அவருக்கு ஃபுல் மெம்பர்ஷிப் தர மறுத்துவிட்டது. 1829 தான் மெம்பர்ஷிப் கிடைச்சது. அதாவது அவர் இறப்பதற்கு 8 வருடத்துக்கு முன்பு தான் கிடைத்தது. தனது 33 வயதில் மிக பெரும் ஓவியராக திகழ்ந்தாலும் வருமானம் மிக குறைவாகவே சம்பாதித்தார். இந்த காலகட்டத்தில் இவரை விட 12 வயது இளமையான மரியா என்ற பெண்ணை காதலித்தார். அதன்பின் 7 வருட காலம் காத்திருந்து திருமணம் செய்து கொண்டார். 7 குழந்தைகளுக்கு தாயான மரியா டிபி நோயால் இயற்கை எய்தினார். இவருடைய திருமண வாழ்க்கையே திருப்பு முனையாக அமைந்தது. அக்காலகட்டத்தில் நிறைய ஓவியங்களை உருவாக்கினார். வருடா வருடம் தான் பிறந்த கிராமத்துக்கு சென்று வேறு வேறு இடங்களுக்கு சென்று கோட்டோவியங்கள் வரைந்து விடுவார். சீனியர் ஓவியர்கள் வரைந்த ஓவியங்களை நன்றாக வரைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டிய நிறைய டீட்டெயில்ஸ் ஒர்க் எல்லாமே அவர் இந்த ஓவியங்களில் நிறைய திரும்ப வரைஞ்சிருக்கிறார். 1837ஆம் ஆண்டு ஜான் கான்ஸ்டபிள் இவ்வுலகை விட்டு மறைந்தார். இருந்தாலும் அவருடைய ஓவியங்கள் இன்றும் உயிரோட்டமாகவே நமக்கு இருக்கின்றன. காமாட்சி கலைக்கூடத்தில் எல்லா துறையை சார்ந்தவங்களும் எல்லா வயது தரப்பினரும் பெயிண்டிங் அண்ட் டிராயிங் கற்றுக்கிட்டு இருக்காங்க. கலைக்கூடத்து மாணவர் மனிஷ் இப்போ உங்களுக்கு ஒரு ஆயில் பெயிண்டிங்கை வரைந்து காமிக்க போறாரு. அதை பார்த்து ரசித்து அதன் பிறகு நீங்களும் அதை வரைந்து பாருங்களேன்.
நான் கலைக்கூடத்தில் 4 வருஷமாக பெயிண்டிங் கற்றுட்ருக்கேன். இப்போது நான் எனக்கு தோணுன பிக்சரை நான் இப்போ வரைஞ்சி காட்ட போகிறேன். நம்ம இப்போ வரையலாமா? நான் நினச்ச ட்ராயிங்கை நான் இப்போ பண்ணி முடிச்சிட்டேன். இப்போது நான் இந்த பெயிண்டிங்கை ஆயில் கலர்ஸ் வச்சு நான் பண்ண போகிறேன். இதுக்கு எடுத்துக்கிறது ப்ளூவும் வெரிடியன் க்ரீனும் நான் எடுத்திருக்கேன். இப்போது இந்த கலர் இதை நம்ம இப்படி தான் கொடுக்கணும். இது நம்ம லீஃபாக இருக்கிற மாதிரி நம்ம பண்ணுறதுனால